சாம்சங் தொழிற்சாலையில அங்க தொழிலாளர்கள் சாம்சங் தொழிற்சாலையில அங்க தொழிற்சங்கம் அமைத்த பிறகு அந்த தொழிற்சங்கத்தை பதிவு செய்த பிறகும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிர்வாகம் தொடர்ந்து அந்த அமைப்பை அழிப்பதற்காக போட்டி அமைப்பை உருவாக்குவது, போட்டி அமைப்பை பலப்படுத்தக்கூடிய வகையில் ஒருவேளை தொழிலாளர் போராட்டத்தில் ஈடுபட்டால் அதை எதிர்கொள்வதற்கு ஒரு 1200க்கும் மேற்பட்ட இந்த உற்பத்திக்கு எந்த விதமான பயிற்சியும் இல்லாத ஒப்பந்த தொழிலாளிகளை, தற்காலிக தொழிலாளிகளை அந்த ஆலையிலே நிர்வாகம் குவித்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான உற்பத்தி. நம் நாட்டினுடைய தொழிற்சாலை சட்டத்தில் நேரடி உற்பத்தியில் ஒப்பந்த தொழிலாளிகளை ஈடுபடுத்தக்கூடாது என்று சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த சட்டவிரோத உற்பத்திக்கு எதிராக நாங்கள் கடந்த 5ஆம் தேதி அன்று நம்முடைய ஜாயிண்ட் டைரக்டர் சேஃப்டி அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி அவர்கிட்ட நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவர் எந்த நடவடிக்கையும் அதில் மேற்கொள்ளலை. இப்போ அந்த நிரந்தரமற்றவர்களை வச்சு நீங்கள் உற்பத்தியில் ஈடுபடுத்துங்கன்னு எங்களுடைய நிரந்தர தொழிலை கட்டாயப்படுத்தினாங்க. அதை ஒட்டி தான் உள்ளிருப்பு போராட்டம் நடக்குது. 9வது நாள் 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த நிர்வாகம். மேலும் பலரை நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் ஒரு பக்கம் அச்சுறுத்துறாங்க. இதுக்கெல்லாம் என்ன தைரியம்னாக்கா, எல்லா தொழிற்சாலைகளிலும் இப்பொழுது நிரந்தரமற்றவர்களை வைத்து சட்டவிரோத உற்பத்தியில் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஈடுபடுகிறார்கள். இதை தொழிற்சாலை தடுத்து நிறுத்த வேண்டிய துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்று அரசு பகிரங்கமாக அவரை தடுத்து நிறுத்துகிறது. மேலும் எஸ்எஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல கடந்த 8 மாத காலமாக, அதுவும் சவுத் கொரிய தொழிற்சாலை, அங்க இருக்கிற 93 நிரந்தர தொழிலாளிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார்கள். ஆனா சட்டத்துக்கு விரோதமா 8 மாசம் உற்பத்தி நடக்குது. இதன் மீது புகார் கொடுத்தோம். அப்ப இந்த தொழிற்சாலை துறையினுடைய வேலை என்ன? முழுக்க முழுக்க சட்டவிரோத நடவடிக்கைகள் அனுமதிப்பதற்கு இந்த தொழிற்சாலை செயல்படுவதாகவே, ஆதரவு நல்குவதாகவே எங்களுக்கு தெரிகிறது. வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் இங்க இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், நேரடி நடவடிக்கை வந்தோம். ஆனா இப்படி நேரடி நடவடிக்கையில் சட்டப்படி துறையை செயல்பட நாங்கள் வலியுறுத்துகிற போது, இங்க வந்தா கைது பண்ணுவோம், தொழிலாளிகள் வரக்கூடாது என்று காவல்துறை மூலமாக அரசு ஒரு கடுமையான அச்சுறுத்தலை நேற்று இரவு முதல் செய்கிறார்கள். அப்ப தொழிலாளிகள் அவனுடைய உழைப்பு சுரண்டல், அவனுடைய அடிப்படையான வேலை நிறுத்த உரிமை, தொழிற்சங்க உரிமை, அதை எதிர்கொள்வதற்கு சட்டவிரோதமான முறையில் நாங்கள் உற்பத்தியில் ஈடுபடுவோம் என்று 12 மணி நேரம் 16 மணி நேரம் இதெல்லாம் நம்முடைய ஃபேக்டரி ஆக்டுக்கு எதிரானது. 8 மணி நேரத்துக்கு மேல வேலையை வாங்கக்கூடாது. எல்லா இடங்களையும் இது நடக்குது. மிகப்பெரிய விபத்துகள் நடக்கிறது, பல இடங்களில் சாவு நடக்குது. இது முழுவதுமே வழக்காக பதிவு செய்வது கிடையாது. இந்த சட்டவிரோதமான உற்பத்தி இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. எனவே அறிவிக்கப்படாத ஒரு 8 மணி நேர வேலைக்கு எதிராக 12 மணி நேரம் 16 மணி நேரம் உற்பத்தி என்பது பன்னாட்டு நிறுவனங்களில் கொடூரமான ஒரு சுரண்டலில் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டுடைய தொழிலாளிகள் அல்லலுகிறார்கள். அதனால்தான் நாங்கள் இப்ப சாம்சங் இருக்கிற இந்த போராட்டம் இது முடிவு காணப்பட வேண்டும். இதே மாதிரி எல்லா ஃபேக்டரிகளிலும் இந்த அநியாயம் நடக்கிறதுனால இன்னைய தினம் 13ஆம் தேதி அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பன்னாட்டு நிறுவனங்களிலும் தொழிலாளிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஆலைக்கு உள்ளே ஈடுபடுகிறார்கள். இதுல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்பார்கள். இந்த நடவடிக்கை உடனடியாக அரசு தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும், தொழில் அமைதி ஏற்படுத்த வேண்டும். இதுல நாங்க எந்த சலுகையும் கேட்கல. சட்டத்தின்படி தொழிற்சாலைகள் இயக்கப்பட வேண்டும், சட்டத்தின்படி தொழிலாளிகள் பராமரிக்கப்பட வேண்டும். இங்கு எல்லாமே எதிராக நடத்தப்படுகிறது. அவர்களுக்கு ஆதரவாக அரசினுடைய அணுகுமுறை இருக்கிறது. இது தொடருமானால் நாளைய தினம் காஞ்சிபுரம் தலைநகர்ல ஆயிரக்கணக்கான தொழில் பங்கேற்கிற போராட்டத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். மேலும் இந்த பிரச்சனை சுமூக தீர்வில் ஏற்படவில்லை என்றால் மாவட்டம் முழுவதும் எல்லா தொழிற்சாலைகளிலும் மீண்டும் ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டி இருக்கும். எனவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பன்னாட்டு ஆணையம் ஏற்பட்டிருக்கிற சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை என்பது கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படையான உரிமை. அரசியலமைப்பு சட்டத்தை மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் மீறுகிறது என்று சொன்னால், இந்த இடத்துல கார்ப்பரேட்டுகள் அப்பட்டமாக மீறுகிறார்கள். அந்த அப்பட்டமான மீறலுக்கு எதிராகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். எனவே தொழிற்சாலை துறை மெத்தனமாக இருக்கிறது, மௌனமாக இருக்கிறது, எல்லா விதமான அராஜகங்களை அனுமதிக்கிறது. ஒரு கட்டுப்பாடற்ற நிலைமை இங்கு தொடருமானால் தொழில் அமைதி சாத்தியமில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது சட்டப்படி தொழிற்சாலை நடத்தினா எந்த சங்கமும் வராது, எந்த சண்டையும் வராது. சட்டத்துக்கு விரோதமாக நிறுவனங்கள் நடத்துறாங்க தவிர சட்டத்துக்கு விரோதமா செயல்படக்கூடாதுன்னு சொன்னாலே அந்த ஃபேக்டரி போயிட்டோம்னா சட்டவிரோதமான உற்பத்தியா நம்ம அனுமதிக்க போறோமா? அப்படி ஒரு தொழிற்சாலைங்கிறது போல சட்டவிரோதமான காரியத்தில் யாரும் ஈடுபட முடியாது, தனி மனிதன் ஈடுபட முடியாது, தொழிற்சாலை ஈடுபட முடியாது. அரசு ஏன் சட்டத்துக்கு விரோதமா நடக்கிறப்ப தொழிற்சங்கம் அமைக்கிறதோ தொழிலாளருக்கு ஆதரவோ ஏன் அரசு நிற்க மாட்டேங்குது? அரசு என்ன நினைக்கிறாங்க சொன்னாங்க,
இங்க வந்து தொழிற்சாலை மட்டும் வந்தா போதும், அதை காமிச்சு நாங்க வந்து வாக்கு அரசியல் நடத்தலாம்னு பாக்குறாங்க. ஆனா தொழிற்சாலை வருவது எவ்வளவு முக்கியமோ அது வந்து தொழிற்சாலையாக நடத்தப்படணும். வேலை வாய்ப்பு என்பது முக்கியம்தான். அந்த வேலை வாய்ப்பு என்பது உதாரணமா ஹூண்டாய் தொழிற்சாலையில வந்து மொத்தம் வந்து 16,000 பேர் வேலை செய்யறாங்க. அங்க வந்து 2,400 பேருக்கு அங்க தொழிற்சங்கம் மூலம் கிடைக்கக்கூடிய சம்பளம் கிடைக்குது. குறைந்தபட்சம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 50,000 ரூபாய் இருந்து 1,00,000 ரூபாய் வரையிலும். ஆனா மீதி 12,000 பேருக்கு அந்த தொழிற்சாலைக்குள்ள கிடைக்கிற சம்பளம் 15,000 ரூபாய். இதுதான் அராஜகம். இது எல்லா தொழிற்சாலைக்குள்ளேயும் பேருக்கு வந்து 10% நிரந்தர தொழிலாளி, தொழிற்சங்கம் தலைமை தாங்குற தொழிலாளிகளுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அதனால தொழிலாளி சங்கம் வைக்கிறார்கள். அப்ப நிரந்தரமற்ற லட்சக்கணக்கான தொழிலாளிகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. வெளிநாடுகள்ல வந்து இந்த சவுத் கொரிய நிறுவனம் இதே சாம்சங் தொழிற்சாலை சவுத் கொரியாவில் 4,50,000 ரூபாய் இதே வேலை செய்யற தொழிலாளிக்கு அவங்க வந்து மாசத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வாரத்துல வந்து 5 நாள் தான் வேலை நேரம். அதே மாதிரி வேலை நேரம் கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 7 மணி நேரம் தான். வேலை நாள் 5 மணி நேரம், வேலை நேரம் 7 மணி நேரம். கேட்டா அவங்களுக்கு வந்து வசதியான வாழ்க்கை தேவைப்படுதுன்னு இங்க இருக்கிற நிர்வாகம் சொல்றாங்க. அப்ப இங்க இருக்கிற இந்திய தொழிலாளி என்ன எப்படி வாழலாமா? நாங்க அந்த அளவுக்கு உடனடியா உயர்வு கேட்கல. வாழ்வதற்குரிய சம்பளமாவது வேண்டாமா என்பதுதான் கேள்வி. அது கேட்கறது தொழிலாளி கேட்கறாங்க, நாங்க ஒன்றையும் கேட்கல. சங்கம் தொழிலாளி வைக்கிறார்கள். சங்கம் வைப்பதனால் ஒரு ஆளை போய்விடும் சொன்னா சட்டத்துக்கு விரோதமான ஒரு ஆளை நடத்த வந்து எந்த சட்டத்துல இருக்கு? எந்த தொழிற்சாலையும் போல, இதுவரை அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை போல. இது தவறான கேள்வி. சங்கம் வைப்பதற்கு அரசு அனுமதிக்கவில்லை, சங்கம் தொழிலாளிகள் வைத்தார்கள். சங்கத்தை சட்டப்படி பதிவு பண்றோம். பதிவு செய்வது என்பது அரசு கொடுக்கிற சலுகை அல்ல. நான் ஒரு குழந்தையை பெற்றனா என் குழந்தைய பேர் வைக்கிறது, என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது என்னுடைய அடிப்படையான ரைட்டு. இதுல வந்து ஒரு மாநகராட்சி நான் சலுகை காட்டியதுன்னு சொன்னா ஒரு தொழிற்சாலையை வந்து சங்கம் இருக்கிற போது அதை பதிவு பண்றோம். பதிவு மறுத்தார்கள், நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் பதிவு பெற்றுக்கிறோமே தவிர சலுகை அல்ல. உத்தரவு வந்ததால இந்த போராட்டம் கிடையாது. நீ உத்தரவு வாங்கி நீ பதிவு பண்ணிட்டியா, சங்கத்தை எப்படி நீ வந்து உள்ள நீ வந்து தொழிலாளிகளோட வழி நடத்த பார்க்கலாம் அப்படின்னு சவால் வர்றான் வெளிநாட்டுக்காரன். அதுக்கு இந்த நாட்டுடைய போலீஸ், இந்த நாட்டுடைய தொழிற்சாலை அதிகாரி, அரசு எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்களே தவிர சட்டத்துக்கு விரோதமாக நாங்க வந்து சாம்சங் மேல வந்து 3 புகார் கொடுத்திருக்கிறோம். ஐடி ஆக்ட் பிரகாரம் ஒரு முதலாளியோ கார்பரேட் நிறுவனமோ செய்யக்கூடாத குற்றங்கள், அந்த குற்றம் செய்தால் 6 மாசம் சிறை தண்டனை. இன்னைக்கு வரலாம் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பதில் கேட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்து அந்த பதில் தரவே இல்லை. ஆனா எங்க பேர்ல ஏகப்பட்ட வழக்கு, போலீஸ் வழக்கு இருக்கு, சஸ்பென்ஷன் வருது, படிவங்கள் வருது, டிரான்ஸ்பர் வருது. தொழிலாளி ஒருத்தர் சூசைட் பண்ணுங்க போயிட்டாரு சாம்சன்ல, ஒர்க்கிங் டார்ச்சர் அதிகம். இப்படி ஒரு கொடுமை வந்து ஒரு மனித உரிமை மீறல் என்பது சாம்சன்ல அப்பட்டமா மீறுகிறது. இன்னைக்கு கூட வந்து கழிப்பிடங்களை வந்து மூடிட்டாங்க, ஒரு பகுதி கழிப்பிடம் தான் கொடுக்குறாங்க. 1,400 பேருக்கு வந்து 8 கழிப்பிடம் போதுமா? சிறைச்சாலைக்குள்ள கூட வந்து தீர்ப்பளிக்கப்பட்ட தண்டனை குற்றவாளிக்கோ அல்லது குற்றவாளிக்கோ விசாரணை கைதிக்கோ கழிப்பிட வசதியோ உணவோ உறங்குவதற்கான இடமோ உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற அடிப்படையான ஃபண்டமெண்டல் ரைட் அது. அந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து எப்படி வந்து மறுக்க முடியும்? தொழிற்சாலைக்குள்ள வந்து அமைதியாக இருக்கிறவர்களுக்கு வந்து நீங்க எப்படி வந்து ரெஸ்ட் ரூமை வந்து நீங்க மறுப்பீங்க? இந்த அராஜகம் வந்து எப்படி அனுமதிக்கிறாங்க இவங்க? இந்த மனித உரிமைகளை வந்து நாங்க ஏற்றுக்கவே முடியாது. மனு கொடுத்துருக்கிறோம், அவர் வந்து பாக்குறேன், நான் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா மேல வந்து சொல்லணும். நாங்க என்ன கேட்டோம்னா அத்தாரிட்டி இவர் தான். சட்டத்தின் கடுமையை சொல்லுவதற்கு நீ செய்யும் சொல்றதுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சட்டத்துக்கு தப்பாதான் ஒருத்தர் செய்யக்கூடாது. நான் செய்ய வேண்டிய கடமையை கூட வேற யாரோ சொன்னால்தான் செய்வேன்னு சொன்னா தொழிற்சாலை துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக அது கட்டப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படியே போச்சுன்னு சொன்னா தொழில் அமைதி வராது. தொழில் அமைதி வரணும்னா தொழிலாளருடைய சட்டப்படியான உரிமைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் இந்த நாட்டில். முத்துக்குமார், பிரசிடென்ட் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம், CIT தமிழ்நாடு ஸ்டேட் செக்ரட்டரி.